இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு திருமண விருந்தானது நடைபெற்றது. அந்த திருமண விருந்திலே ஒருவர் 4 பந்தியிலும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தார். அப்பொழுது அந்த பரிமாறுகிறவர் அவரை பார்த்து, 4 பந்தியிலும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறியே, எனக்கு ஞாபக சக்தி இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார் அந்த ஆள்கிட்ட. நான் என்ன செய்கிறது? உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கிறது, எனக்கு ஜீரண சக்தி இருக்கிறது அப்படின்னு அந்த மனுஷன். இன்றைய மனிதர்கள் ஞாபக சக்தியை விட ஜீரண சக்தி அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். எனவே தான் விதவிதமாக சமைச்சு விதவிதமாக சாப்பிடுவதில் அதிக அக்கறை காட்டுகிறார்கள். ஆனால் இறைவனின் வார்த்தையை கேட்டு சுவைப்பதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டுவது கிடையாது. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், இறைமகன் இயேசு ஒரு வீட்டுக்கு போறாரு. மாத்தா வரவேற்கிறாள். வரவேற்று அமர வைத்து விட்டு பரபரப்பாக இருக்கிறாள். என்ன சாப்பாடு செய்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக இருக்கிறாள். ஆனால் மரியாவோ எதை பற்றியும் கவலைப்படாமல் இயேசுவின் காலடி பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்லுவதை கேட்டு கொண்டிருக்கிறாள். மாத்தா விட்ட பாடு இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து வந்து சொல்கிற, அவளை எனக்கு உதவி செய்ய சொல்லுங்களேன், நான் தனியே கஷ்டப்பட்டு இருக்கிறேனே அப்படின்னு. அதுக்கு இறைமகன் இயேசு சொல்கிற வார்த்தையை கவனித்தோம் என்றால், நீ கொடுக்கிற உணவை விட நான் கொடுப்பதை நீ வாங்கணும், அதுதான் மேலானது என்று சொல்லுகிறார். அந்த மேலானதைத்தான் மரியா பெற்றுக்கொண்டாள். அவள் புத்திசாலி அப்படின்னு சொல்கிறார் சொல்லாமல். அன்புக்குரியவர்களே, தொகையாக இன்னைக்கு நம்ம செலவு செஞ்சுட்டு இருக்கிறோம். எதுக்கு? வகை வகையாக சாப்பிட்றதுக்காக, சுவைப்பதற்காக தொகையாக செலவு பண்ணி வகை வகையாக சாப்பிட்றதுக்கு, சுவைப்பதற்கு இன்னைக்கு முயற்சி மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்க நமக்கு நேரம் கிடையாது. ஆனால் உங்களை பாராட்டுறேன், காலையில் எழுந்து இங்கே ஆண்டவனை சுவைப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மரியாளை போல மாத்தாளை போல வேலையில் ரொம்ப வேகமாக இருக்கிற மனிதர்கள் இன்னும் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. ஆண்டவனை சுவைக்க வேண்டும், ஆண்டவன் அனுதினமும் கொடுக்கின்ற அந்த வார்த்தையானவரை உட்கொள்ள வேண்டும், அவரிடமிருந்து சக்தியை பெற வேண்டும் என்று நினைக்காத மக்கள் இன்னைக்கு ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ரெண்டும் முக்கியம்தான். ஜபமும் முக்கியம், செயலும் முக்கியம். ஆனால் அந்த செயலை செய்வதற்குரிய ஆற்றலும் சக்தியும் எங்கிருந்து வருகிறது? ஜபத்திலிருந்து வருகிறது. ஆண்டவனின் வல்லமிக்க ஆண்டவனின் வார்த்தையிலிருந்து வருகிறது. அன்புக்குரியவர்களே, சக்தி இருந்தால் தான் செயலாக்கம் செய்ய முடியும், அது சிறப்பாக செய்ய முடியும். எனவே இன்றைய திருப்பலியிலே அதிமுக்கியம், ரெண்டும் முக்கியம்தான். அதிமுக்கியம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஜபம். இறைவனின் வார்த்தை, வல்லமிக்க இறைவனின் வார்த்தையை கேட்டு அதை சுவைத்து அதை வல்லமையாக மாற்றி சக்தியாக மாற்றி செயலாக்கம் கொடுப்பது தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு மேலான நிலையை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மரியாளை போல மாற இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்போடு